அதாவது போராளினா இப்படி ஒரு போராளியை நீங்க பார்க்கவே முடியாது. அவர்லாம் வந்து கஷ்டப்பட்டு வந்தவருங்க. Bring a chair. He stood up and said, please sit down. He doesn't need to do that. On screen, off screen. ஃபேக் பண்ண மாட்டார். இவன் ரொம்ப நல்லவன் போல இருக்கு, இவனுக்கு நம்ம ஒரு 3 வரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்லவங்கிட்ட வந்து அந்த கடவுள் கேட்கறான். அப்பா ஊரெல்லாம் உன்னை பத்தி பெருமையா பேசுது, நான் ஒரு 3 வரம் தரலான்னு இருக்கேன், அந்த வரத்தை நீங்க வாங்கிக்கிறியான்னு. சரி சொல்லுங்க அப்படின்னா, யாரு பசின்னு வந்து உங்கள்ட்ட சொல்றாங்களோ நீ வயிற்றுல கை வச்சுன்னா பசி போயிடும். சூப்பரா இருக்கேன். யாரு கஷ்டம் அப்படின்னு முன்னால வந்து நிக்கிறாங்களோ அவங்க தலையில கை வச்சா கஷ்டம் போயிடும். யாரு பிரச்சனைன்னு வந்து நிக்கிறாங்களோ அவங்க நெஞ்சில கை வச்சா பிரச்சனை போயிடும். இந்த வரம் வேணுமா வேண்டாமா? சூப்பர் வரமாச்சாங்க, கொடுங்க 3ஐயும் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டார். வாங்கினதுக்கு அப்புறம் ஒண்ணு சொன்னார், எனக்கு இன்னொரு வரம் தருவீங்களான்னு. இப்ப கடவுள் கேட்டாரு, 3 வரத்தையே வேண்டான்னு இன்னொரு வரம் எக்ஸ்ட்ரா கேட்கறீங்க எதுக்கு? இதையெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்டார். நான் எதுக்கு சொன்னேன்னா, எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்ச அஜித் அவர்கள் இப்போது வரைக்கும் தான் தான் செஞ்ச அப்படிங்கிற விளம்பரத்தை இதுவரைக்கும் அவர் தேடினதே இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஏழைங்களுக்கு சம்பளம் கொடுத்து தான் பாக்கி, ஆனா சோறு போட்டு சம்பளம் கொடுத்து வீடு வாசல கட்டி குத்துன ஒரே ஒரு தெய்வம் எந்த தெய்வம்னா அஜித் குமார். ரசிகர்களா இருங்க, பட் ரசிகர்களா மட்டும் இருக்காது. இளைஞர்களா இருப்பீங்க, படிக்கிறவங்க நல்லா படிக்கணும், வேலைக்கு போறவங்க இன்னும் கடுமையா உழைக்கணும். I wish them good health, happiness and prosperity always. But only my fans stood by me. Ajit Kumar is nothing without his fans. சார் வலிக்குது சார். கன் அடிக்க சொன்னீங்கன்னா ஸ்டன் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன் சார். 1990களில் எனக்கு போட்டியாக ஒரு நடிகர் உருவானார். முதல்ல ஒரு போட்டியாளராக இருந்தார், போக போக அதுவே ஒரு சீரியஸான போட்டியாளராக மாறினார். அவர் வெற்றி மேலே உள்ள பயத்தில் நானும் வளர ஆரம்பிச்சேன். நான் போன இடத்துக்கெல்லாம் அவரு வந்து நின்னார். நான் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணமாக இருந்தார். அவரை தாண்டணுங்கிற முயற்சியில் நானும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த போட்டியாளரின் பெயர் தல அஜித். கமிஷனரோட ஆக்ஷன் அதான் தொட்டு பார்த்துருக்கான். நம்மள தொட்டு பார்த்தவங்கள சுட்டு பார்க்கணும். தலை 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 பத்து 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி? சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. ஸ்பீச் அடக்குறது உலகத்துல எல்லாருக்கும் புரியுற பாஷை ஒண்ணு இருக்கு. நாம வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொள்ளலாம்.